நடிகர்கள் தான் கைது பண்ணிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல. போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருக்கோம். நடிகர்களே அடிமையாகிற அளவுக்கு. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாகி இருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். போதைப்பொருள் வழக்குல நடிகர்கள் தான் கைது பண்ணிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல. போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருக்கோம். நடிகர்களே அடிமையாகிற அளவுக்கு. அப்படி இல்லை தம்பி, இந்த ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடத்துறாங்க. யார் தவறு செய்தாலும் அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் தன் கடமையை செய்கிறாங்க. அது யாரையும் பாதுகாக்க. யார் தவறு செய்ததாலும் சாமானியனுக்கு ஒரு நியாயம், மிக உயர்ந்த இடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்துறது நம்முடைய முதல்வர். அதனால்தான் நம்ம மாநிலம் எல்லாத்துலயும் வளர்ச்சியாக இருக்கு. சட்டத்தின் ஆட்சியாக நம்முடைய ஆளுநர் அவர்களே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரு வாயினாலே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாநிலம். அண்ணாவினுடைய பெயர் தாங்கிய கட்சி மேடையில இருக்கும் போதே அண்ணாவினுடைய காணொலி ஒளிபரப்பப்படுது. அது சர்ச்சையாகும். நீங்க அவங்க வரும்போது கேளுங்க. எடப்பாடி ஐயா வரும்போது, அவங்க ஏடிஎம்கே காரங்க வரும்போது பேசுங்க. ஏன்னா அரசியல் பேசலாம். இன்னைக்கு இந்தியாவில் இப்போது வந்து ஆங்கிலம் பேசும் வெற்றி தலைமுறைக்குரிய நாட்கள் முழுதுலைவு அப்படி நம்ம பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நானும் பத்திரிகை டிவியில பார்த்த 2-3 நாள் டிபேட்டாட்டே அது ஓடிட்டு இருக்கு. வெட்கி தலை குனிய வேண்டியது இங்கிலீஷ் பேசுறவங்க, ஆங்கிலம் பேசுறவங்க இல்லை. அத முதல்ல படிச்சவங்க யாரோ அவங்க வாரிசுகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த வாரிசு தான் யாரு? ஐயா அமித்ஷா. ஒரு 10% பேரு உயர் ஜாதியினர் என்று சொல்கின்றவர் நம்ம ஐயா அமித்ஷா ஐயா உட்பட. அவங்கதான் அந்நிய ஜாதியை படிச்சவங்க. 1200 துருக்கி இந்திய பகுதிக்குள்ள வந்தாங்க. இந்தியா அப்ப இப்படி இல்லை, ஆனா இந்திய பகுதிக்குள்ள ஆட்சிக்கு வந்தாங்க. துருக்கியை படிச்சது அவங்கதான் படிச்சாங்க, துருக்கி பாஷைய. அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்தாங்க. அரப படிச்சது அவங்கதான் படிச்சாங்க. அந்த 10% அந்த உயர் ஜாதியினர் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.